இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இது உங்க பாட்காஸ்ட் வாயிலோட சீசன் 4. நான் உங்க பீரஸ், அந்த என் கூட இருக்கிறது பிராணி. அண்டு இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு முறையில இருக்கிறதுனால சரி அதுக்கு ஒரு நூதனமான முறையில இல்ல ஒரு ஷார்ட் கட் மாதிரி இல்ல எப்படி நுணுக்கம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு பிளேஸ்மெண்ட் நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதான் அது ரீசெண்டாக எப்படி, ஏன்னா இப்போ நாங்களும் வந்து இப்போதான் வேலை வாய்ப்பு தேடி இப்போதான் வேலைக்கு சேர்ந்துருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து கிராக் பண்ணதுனால வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னவா ஒர்க் பண்ணிருக்கோம் காலேஜ். ஓகே, அதான் அது சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. அதான் நான் புதுமா சொல்ல மாட்டேன். எப்படின்னா வந்து நாங்க ஏன் நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, இப்போதான் கிளியர் பண்ணீங்க, உங்களால நீங்க ஒரு கம்பெனி தான் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. பட் வந்து நான் பிராணியும் பீரஸும் வந்து நானும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா வந்து காலேஜ் டைம்ஸ்ல வந்து நாங்களே வாலண்டியர் பண்ணிருக்கோம். வாலண்டியர் பண்ணா எங்க வாலண்டியர் பண்ணா எங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து நாங்க வந்து கோஆர்டினேஷன் ஆர்கனைசர் அப்படின்ற மாதிரி வாலண்டியர் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட் வாலண்டியராக நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா வந்து இப்போ கம்பெனிஸ் வருதுன்னா அந்த கம்பெனிஸோட ஹெச்ஆர் வந்து காலேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணி என்னைக்கு வரப்போறாங்க அதெல்லாம் பிளான்லாம் பண்ணிடுவாங்க. அவங்க பிளான் டேட் அன்னைக்கு வந்துடுவாங்க. அன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நாங்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு தெம், அதாவது கம்பெனிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருப்போம். ஒரு இல்லை எப்படி சொன்னா ஒரு மீடியேட்டிங்கா சொல்லலாம். இன்னும் பச்சை மாமா அவ்வளோ அப்படிலாம் இல்லை, அதை கோஆர்டினேட்டிங் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டைரக்டா கம்பெனியோட கான்டாக்ட் இருக்க மாட்டாங்க. பட் வந்து அஸ் கோஆர்டினேட்டரா நாங்க வந்து கான்டாக்ட் பண்ணோம் ரெண்டு பேருக்கும் இடையில. என்ன ஐடியானா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு டவுட்ஸ் இருக்கும். அதை வந்து மொத்தமாக கேட்டால் ஹெக்டிக் ஒர்க் தான் ஹெச்ஆருக்கு. அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக நான் இருப்பேன். நான் வந்து எல்லா டவுட்ஸையும் அவங்க கிட்ட இருந்து கிளியர் பண்ணி இவங்க கிட்ட சொல்றதும், அது மட்டும் இல்லாமல் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மொட்டை இன்டர்வியூமே ஆர்கனைஸ் பண்றது. இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து இன்விஜிலேஷனாக வந்து சிம்பிளா சொன்னோம்னா இந்த வெட்டிங் பிளானர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் பிளேஸ்மெண்ட் பிளானர்ஸ் அவ்வளோதான். என்ன பண்ணோம்னா வந்து அவங்க வந்து உடனே நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் இப்போ என்ன பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போயிடுவோம். எக்ஸாம் வந்து ஆன்லைன் டெஸ்ட்னா ஆன்லைனில் வந்து அவங்க ஒரு வெண்டார் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து அந்த இன்விஜிலேஷன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறது. இன்விஜிலேஷனுக்கும் சம்டைம்ஸ் கம்பெனியே பார்ப்பாங்க, நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுல்லாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். கடைசியாக வந்து அவங்க எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுறாங்கன்றது வரைக்கும் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பாய் சொல்கிற வரைக்கும் நாங்கள் கான்டாக்டில் இருப்போம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ வந்து கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 800+ கம்பெனிஸ் பார்த்துருப்போம் 2 இயர்ஸில். 800 போக போக ஏறிட்டு தான் போயிட்டு கம்பெனி. அதனால 800+ கம்பெனிஸ், அப்புறம் 6000+ ஸ்டூடெண்ட்ஸ், 10,000 சரி 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனால வந்து ஓரளவுக்கு எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு நம்பி என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து இது வந்து ஃபார் சிஎஸ் அண்ட் நான் சிஎஸ் யாருக்கா இருந்தாலும் எல்லாருக்குமே தான். எல்லாத்தையும் சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், ஐடி ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸ், பிசிஏ, பிபிஏ, வேலைக்கு போறியா, எம்பிஏ கூட என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். எப்பவும் போல நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு ஏபிசி கம்பெனி வச்சுக்கோ. ஒரு கம்பெனி வந்து ஆன் கேம்பஸ்ல வர போறாங்க. ஓகே, அந்த ஆன் கேம்பஸ் வர கம்பெனியை எப்படி கிராக் பண்ணலாம், எப்படி வந்து ஈஸியா வந்து அந்த கம்பெனி வந்து நெருங்கலாம், கிராக் பண்ணி வேலை வாய்ப்பு எப்படி எதிர்க்கலாம் அப்படின்றத வந்து இப்போ பேசலாம். அதான் ஏபிசி கம்பெனி வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து காலேஜ் மூலியமா காலேஜ் வந்து இது பண்ணி வந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் வரப்போனாங்கன்னு வந்து உங்க காலேஜ் வந்து உங்களுக்கு மெயின் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்டா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த கம்பெனியை பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர்ல செக் பண்ணுவாங்க. கிளாஸ் டோர்ன்றது வந்து ஒரு கம்பெனியை பத்தின
ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கொண்ட ஒரு பிளாட்ஃபார்ம் அது. சிம்பிளா வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனா, ஒரு படத்துக்கு போறேன்னா, இப்போ டாக்டர் படத்துக்கு போறேன்னா எப்படி ப்ளூ சட்டை ரிவ்யூ பாக்குறீங்க, அப்புறம் அந்த பாண்டா ரிவ்யூ எல்லாம் பாக்குறீங்களோ, அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டானே வச்சுங்க, டிசிஎஸ் வருது. இப்போ டிசிஎஸ் வர சொல்ல ஸோ அந்த கம்பெனியோட சைட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க அதுக்கு ரிலேட்டடா ரிஸ்யூம், மெயின் வந்து ரிஸ்யூமே. அதான் இப்போ என்ன பண்ணணும்னா, ஆனால் அந்த கம்பெனி பற்றி ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இப்போ புதுசாக ஜாயின் ஆனவங்க அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரேட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு கம்பெனி பற்றி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், அதில் போயிட்டு அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் என்ன, அவங்களோட மேஜர் ஒர்க் என்ன, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அடுத்த ப்ராசஸாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக்குன்னு நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து அவங்க கம்பெனி பற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, எங்கள் கம்பெனி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கள் கம்பெனி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியுமா, எங்கள் கம்பெனியோட சிஇஓ யாரு, அந்த மாதிரி வந்து ஒரு காமனாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் யாருன்னு தெரியுமால, இல்லை கம்பெனி என்னன்னு தெரியுமால. ஸோ அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்க சொல்லுவோம். நீங்க அங்க வந்து நீங்க ஒரு பதில் சொன்னீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மீன் டைம் நீங்க வந்து இன்டர்வியூக்கு போக சொல்லோ இல்லை பேனலுக்கு போக சொல்லோ, ஓ இந்த பையன் சொன்னா இது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று ஏற்படும். சாஃப்ட் கார்னர் தாண்டி அது என்ன சொல்றது, நீங்க வந்து எதிர்பார்ப்பா இருக்கீங்க இந்த கம்பெனி பத்தி இவ்வளவு தெரிஞ்சது, இந்த கம்பெனிக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். யூ ஆர் மேட் ஃபார் தட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்மளை பத்தி தெரிஞ்சவன விதக்கூடாதுன்னு அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வந்து ஃபர்ஸ்ட் மேஜரா வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். எல்லா கம்பெனியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்துடும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து மேஜரா என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா வந்து ஆப்டிடியூடு, ரீசனிங், லாஜிக்கல், நியூமரிக்கல் அந்த மாதிரி போவோம். அதனால அது அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் டைப் போவாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆப்டிடியூட்லாம் யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல ஃப்ரீ டு லேர்ன் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ ஆப்டிடியூட்ல வந்து ஸ்மார்ட் இருக்கு, ஃபேஸ் இருக்கு, இல்லை ஃபேஸ் ப்ரெப்னு ஒரு சைட் ஒன்று இருக்கு. ஃபேஸ்து அவங்க வந்து எப்படின்னா வந்து அவங்களாம் வந்து பிளேஸ்மெண்ட் மென்டர் மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஆப்டிடியூடு, லாஜிக்கல் அதெல்லாம் வந்து சொல்லி தரது. ஸோ அந்த மாதிரி ஆனால் நிறைய பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ட்ரைனிங் பண்ணுற இதுவும் இருக்கு. நீங்கள் அதை தாண்டி நீங்களாம் படிக்கணும். ஏன்னா சில காலேஜஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து மோஸ்ட்டாக இருக்காது சில காலேஜில் நான் சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு என்ன பிளான்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னல இந்த கம்பெனி பற்றி பார்க்கணுன்னு, அந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸை நீங்கள் செக் பண்ணிக்கணும் கூகுளில் போயிட்டு. ஸோ எப்போ யாராவது கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ், நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க தவிர, மோஸ்ட்டாக வந்து ரீசென்ட்லி ஸ்டார்ட் அப் கம்பெனியை தவிர ஒரு வென் ரினவுண்டு கம்பெனியாக, வென் ரினவுண்டுன்னு கூட அதனால ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்க ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு நீங்கள் போயிட்டு இப்போ ஏபிசி கம்பெனிஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு போட்டிங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் வரைக்கும் யாராவது கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் ஏதாவது ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதியிருப்பாங்க. எது மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கோ அதை போயிடணும். அதில் போயிட்டு அதில் எக்ஸாமில் என்னென்ன கேட்டாங்க கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டு அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, செகண்ட் டெக்னிக்கல் ரவுண்டு அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஹெச்ஆர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அந்த மாதிரி அவன் வந்து மொத்தத்தையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸே எழுதியிருப்பான். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது வந்து ஆனால் டெக்னிக்கல் ஒன்று என்ன கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். ஸோ ஒன்றுமே தெரியாமல் கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கவே இல்லாத உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஓ இதுதான் கேட்க போகிறான், நம்மளுக்கு இது தெரியல, இது படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து அவன் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். ஒரு இப்போ ஆனால் டிபிஎம்எஸும் ஊப்ஸ் கான்செப்ட்ஸும் கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 11-1 இதான் கேள்வியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பீரியன்ஸில் போட்டிருப்பான். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு நம்ம என்ன படிக்க போகுது, இப்போ இன்னைக்கு நைட்டு யோசிப்பீங்க, நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நம்ம என்ன படிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு யோசிக்கும் போது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி. ஊப்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஊப்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன்டர்வியூ ஊப்ஸ் கொஸ்டின் போட்டிங்கன்னா ஒரு 400-500 கொஸ்டின் இருக்கும். ஊப்ஸை பற்றி எவ்வளோ டைப் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. அதை போய் படித்தாவே மோஸ்ட்டாக அதில் இருக்க படிச்சுட்டு அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டாவே ஊப்ஸ் கிளியரு.
அது டிபிஎம்எஸ்க்கும் அதே மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டாபிக்லாம் இருக்கும் ஒரு டேல ப்ரிப்பேர் பண்ணுனா இதான் ஸ்மார்ட் ஒர்க் வர வழி. போயிட்டு அந்த அந்த டாபிக் இப்போ டிபிஎம்எஸ்னா டிபிஎம்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் போட்டிங்கன்னா அந்த இன்டர்வியூ கொஸ்டின் கேட்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதை படிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நெக்ஸ்ட் வேறனா இது முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மாதிரி ஹெச்ஆர் வந்து அந்த மாதிரி போவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சொல்லணும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். டாபிக்னா இப்போ ஆப்டிடியூட் கேட்க போறாங்களா இல்லை டெக்னிக்கல் கேட்க போறாங்களான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும். ஆப்டிடியூட்னா ஆப்டிடியூடுக்கு முன்னாடி நாளே வந்து கொஞ்சம் பார்த்து பதிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இல்லைனா வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்னா டெக்னிக்கல் என்னென்ன டைப் ஆஃப் அதாவது டாபிக் இருக்கும். கொஸ்டின்லாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் சில பேர் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுப்பாங்க சில வெப்சைட்டில். சிலர்ல வந்து ஓப்பனாக டாபிக் மட்டும் இருக்கும். டெக்னிக்கல்னால் வந்து ஊப்ஸ் டெக்னிக்கல், அதாவது சில பேர் வந்து சில கம்பெனியில் 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும், ஜாவாவும் இருக்கும் பைத்தானும் இருக்கும். நீங்கள் எதை அப்போ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் போகும். அதுக்குள்ளே ஒரு சர்டன் கேட்டகிரிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கும் ஜாவாவை பற்றி. அடுத்தது ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் மாதிரி, அதாவது அதோட சூடோ கோட்லாம் கொடுத்து அவுட்புட் என்ன இருக்கும், டீபக்கிங் மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் அதே மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டிபிஎம்எஸ்ஏ டேட்டா பேஸே வந்து கோடிங்காக கொடுத்துருப்போம். அதான் நம்ம பார்த்துருக்கோமே. வெறும் கொரி மட்டும் இருக்கும், வேறாவது டேபிள் மட்டும் 2 டேபிள் கொடுத்துருவாங்க. அந்த டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கொரி கேட்பாங்க. அப்புறம் அதில் வந்து எப்படி மினிமம் மேக்ஸிமம் இது எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி கொரிஸ் மட்டுமே போடுற மாதிரியும் இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் கம்பெனி. ஸோ அதுக்கு தேர்டாக என்ன இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி எக்ஸாம்ஸ்னா ப்ரோக்ராமிங் இருக்கும். அது வந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணால், அதை சால்வ் பண்ணோன்னா மோஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம் சால்விங் நம்ம படிச்சுக்கணும். ப்ராப்ளம் சால்விங் பெஸ்ட் ஐடியா ஒன்று இருக்கு. ஓ நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காசு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா லீட் கோட்னு ஒரு சைட் ஒன்று இருக்கு. அது வந்து 4 பேர் யூஸ் பண்ணலாம். அது வந்து 4000 எவ்வளோ சம்திங். அது 4 பேர் 4 ப்ரொஃபைலு. அதுல ஒரு 4 பேர் சேர்ந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா ஆளுக்கு 1000 தான். அது வந்து அன்லிமிட்டட் யூசேஜ். அது வந்து இது வரைக்கும் கம்பெனில கேட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அது வந்து அதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி மீடியம், ஈஸி, ஹார்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து ஈஸிலேருந்து நீங்கள் ஒன்றா டெய்லி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாவே இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். அதான் எப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து இப்போதான் கடைசி இயரில் படிக்க போறீங்க, ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் ஆக போறீங்கன்னா அப்போ இந்த மாதிரி மேபி ட்ரை பண்ணலாம். இது வந்து மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் செலவு பண்ணலாம் ஐடியா இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு, ஆக்கர் ரேங்க், ஆக்கர் எட்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீயாக ஜாவான்னு போட்டிங்கன்னா ஜாவாக்கான இது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த கொஸ்டின்கே போகும். அது சால்வ் பண்ண முடியலனா கூட அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின் நீங்கள் திருப்பி காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எவனா ஒருத்தன் வந்து சால்வ் பண்ணி கிட்டப்பில் கோடு வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அதை வச்சு அதை பார்த்து இப்படி சால்வ் பண்ணியிருக்கானா, நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணோம், இது ஒர்க் அவுட் ஆகல, அதாவது கம்பைன் ஆகல, ஸோ இந்த மெத்தட் இருக்க போகிறதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க உங்களையே ரேட் பண்ணி நான் இப்போ வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கா, ஒன்றும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் இது சொல்கிறது வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன். இது டாப் கோடர்ஸ்னு ஒரு இது ஒன்று இருக்குது, டாப் கோடர்ஸ். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் நிறைய பண்ணீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்று ஏறும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு சில கம்பெனிஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எதை நீங்கள் வந்து கம்பெனிக்கு அப்ளை பண்ணலினா கூட அந்த பாயிண்ட்ஸை வச்சு கம்பெனி வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்கு வாங்க, நீங்கள் வந்து டாப் கோடர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 1500 இருக்கீங்க, ஒரு 2000 இருக்கீங்கன்னா ஸோ ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் வேலைக்கு. இது கரெக்ட், புரியுது. அதாவது எப்படின்னா நான் இப்போ ஆக்டர் ரேங்க் அந்த மாதிரி சொன்ன மாதிரி லீட் கோட்னு சொன்ன மாதிரி டாப் கோடர்ஸ்ன்றது ஒரு வெப்சைட் டைப் ஆஃப் இது. அதில் வந்து கோடர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ண நீங்கள் எவ்வளோ கோட்ஸ், அதாவது எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி கோட் சப்மிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான லெவல் ரேங்கிங் போட்டு லீடர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரேங்கிங்கில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்குள்ளே இப்போ 1 லட்சம் 4 லட்சம் பேர் இருப்பாங்க அது அந்த சைட்டுக்குள்ளேனா அதில் ஓரளவுக்கு நீங்கள் 1000ஸ்குள்ளே வந்தீங்கன்னா
அவன் வந்து சில கம்பெனிஸ், அதாவது இந்த டாப் கோடர்ஸோட குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்பி வந்து சில கம்பெனிஸ் வருவாங்க. அந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் கோடர்ஸை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பரை வச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் உங்கள் மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது உங்களுக்கு ஓகேவான்னு. ஸோ வந்து அது உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். சொன்ன மாதிரி உங்களை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ ஆன் கேம்பஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களை தேடியே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு உதாரணம் வந்து எனக்கு ஒன்று அமைஞ்சிச்சு. நான் முன்ன நீங்க அந்த செகண்ட் சீசன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் என்றால் என்னன்னு சொல்லிட்டு, கிளவுட் எப்படி பதிச்சேன், எப்படி பதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அது லைட்டா ப்ரமோஷன். அதான் அந்த மாதிரி ஒரு அந்த அதில் வந்து நான் எப்படி பதிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கூகுள் கிளவுடோட கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நான் படிச்சு, அது வந்து கிளவுட் ஏறாதானே கிளவுட் ஏடான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வெப்சைட் இருக்கும். அவங்களும் கூகுளும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி நான் வந்து ஒரு கூகுள் 30 days ஆஃப் கூகுள்னு சொல்லிட்டு ஒன்று முடிச்சதுனால வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் கொடுத்தாங்க கிளவுட் ஏடான. ஸோ அந்த கோர்ஸில் வந்து நான் முடித்தா அது வந்து ஒரு பெரிய கோர்ஸ் மாதிரி. அதாவது எப்படின்னா, கூகுள் கிளவுடில் அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு வந்து இந்த கோர்சஸ்லாம் படித்தா நீங்கள் ஸ்ட்ரெயிட்லி அவைலபிள் ஃபார் தட் எக்ஸாம். ஆனால் அந்த எக்ஸாம் முடித்தா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு 3 years to 5 years தான் அதோட எக்ஸ்பீரி இருக்கும். ஏன்னா கிளவுட் வந்து எப்பவுமே அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது எப்பவுமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம படிக்கிற டைமில் இருக்கிறது வந்து ஒரு 3 yearsக்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அது எப்படின்னு சொல்கிறேன்னா வந்து நான் படித்தேன். ஆனால் அந்த அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர் அந்த எக்ஸாம் எழுதுனா $120 கட்டணும்னாங்க. அவ்வளோதான் எனக்கு வேணாம், எனக்கு இந்த கோர்ஸோட முடித்த சர்டிஃபிகேட்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஸோ இந்த சோனலில் நான் கிளவுட் என்னன்னு சொன்னேன்னா, அந்த குவாலிட்டியை பார்த்து சில கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு கம்பெனி இருந்தாங்க. நான் வந்து கம்பெனி நேம்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ மேபி ஸ்பாட்டிஃபை சும்மா இருக்கலாம். பாட்காஸ்ட் பெருசாகும் போது வந்து ஒரு கம்பெனி பேரை, அதாவது ஒரு பிராண்ட் நேமை சொல்லி நம்ம சொல்றதுலாம் வந்து தப்பு. அதனால இப்படியே சொன்னேன். ஷோ அண்ட் ஷோ கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி தான். அதில் என்ன ரோலுக்கு வந்து என்னை வந்து கேட்டாங்கன்னா வந்து SRE சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஓப்பனிங்கே வந்து எப்படின்னா வந்து 13 lakhs பேக்கேஜ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கேஜில் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு கம்பெனி. அதோட ஓப்பனிங் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய டாப் கோடர்ஸ் லிஸ்ட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மற்றவங்களுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வேணும். வீடு தோறும் 10,000 ரூபாய் சம்பளம். ஆனா இது வந்து லட்சத்துல தான் வர கால்படாதீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக சிஎஸ்க்கு அந்த மாதிரி சிஎஸ் ரிலேட்டடு சிஎஸ் இதே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிஎஸ் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்லாம் போவோம் அவங்களுக்கும். ஆனால் இசியும் மோஸ்ட்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே, ஏன்னா இசிக்கும் நிறைய கோடிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் ஓரளவு ஃபாலோ பண்ணாலே கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை விட்டோமே சரி. ஆனால் நீங்கள் அதான் நான் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னே உள்ள என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கலாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டிங்கன்னா போகணும். அப்புறம் மேஜர்லி இன்டர்வியூக்குள்ளே போனால் என்ன பண்ணலாம்? ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லையா? எதுவாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் ஆன்லைனாக ஒரே இதுதான். தேரி என்னமோ ரேப் என்னமோ ஒன்று தான். என்ன பண்ண சொன்னாங்க மோஸ்ட்டாக நாம் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியும் கேட்கறது வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து ரெடியாக இருக்கணும். வியாபார யுக்தி எந்த அளவுக்கு உங்களை வந்து நீங்க விற்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு, அதை விற்கிறீங்கன்னா விற்கிறதுன்னா அதான் ப்ரொமோஷன் உங்களை பத்தி நீங்களே வந்து ப்ரொமோட் பண்றது, அந்த அளவு சொன்னோம். அதுவே சில விஷயங்கள் சொன்னோம். எப்படின்னா வந்து உங்க ஸ்கூலிங்லாம் வந்து மோஸ்டா எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா வந்து நான் ரெஷ்யூம் இருக்கு பாருங்க, ரெஷ்யூமே வந்து நீங்கள் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல்ரெடி அவன் ரெஷ்யூம் பார்த்துருப்பான். ஸோ நீங்கள் ரெஷ்யூமில் இருக்கிறதே சொல்லக்கூடாது. தென்மையா பற்றி யோசனை ரெஷ்யூமில் இல்லாத உங்களுக்கான டிஃப்ரெண்ட் சைடில் அங்கே இருக்க ஹாபிஸ், அங்கே என்னென்ன பண்ணுவீங்க, அங்கே ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ்ன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் வந்து எல்லாரும் தான் பண்ணிருப்பாங்க, நான் சிஎஸ் அண்ட் சிஎஸ் உடைய எல்லாருமே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் வந்து நீங்க பண்ணீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ரெஸ்யூம்ல நீ ப்ராஜெக்ட் போட்டியா அதை பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். எப்படி கேள்வி கேட்டாலும் அதை நீ சொன்னா போதும். அதை சொன்னாலே ஆஃப் ஆஃப் தி இன்டர்வியூ நீங்க கிராக் பண்ண மாதிரி. ஆனா அப்ப இவர் சொன்ன மாதிரி ஆனா அதை பத்தி தெரிஞ்சுதான் போனாங்க. எப்படின்னா வந்து ஆனஸ்டா இருக்கணும்,
திக்காம ஆனா நர்வஸ்னஸ் இல்லாம ஃப்ளோவா பேச தெரிஞ்சாவே போறோம். எப்பேற்பட்ட விஷயத்த இருந்தாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். ரஜினி மாதிரி ஆமானா ஆமா இல்லனா இல்ல, கமல் மாதிரி எல்லாம் சுத்தி வலிச்சு பேசக்கூடாது. மோஸ்டா வந்து திக்காம ஃப்ளோ ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே போனோம். அதாவது எப்படின்னா இப்போ ஆன்லைன் இன்டர்வியூலாம் என்ன பண்றாங்கன்னா வந்து சில பேர் வந்து இந்த ஃப்ளோ தான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லேப்டாப்லயே வந்து ஒன்னொரு ஸ்க்ரீன்ல வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இப்போதைக்கு ஓகே மாதிரி இருக்கும். சில கம்பெனி கவனிக்க மாட்டாங்க, அதாவது அந்த இன்டர்வியூவர் கவனிக்க மாட்டாரு இவங்க லேப்டாப் ஸ்க்ரீன் பார்த்து பதிக்கிறாங்கன்றத. பட் மோஸ்ட்டாக ஒரு கூகுள் எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருப்பாங்க, கூகுள் ஹெச்ஆர், யூடியூப்ல ஒரு எபிசோட் போட்டுருவாங்க எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து உங்களோட ஃபேஸ் வச்சு நீங்கள் பார்த்து படிக்கிறீங்கன்னா பார்க்காம படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கிரிப்டடாக இருக்கக்கூடாது. ஸ்கிரிப்டடுன்றது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை நம்புறீங்க, உங்களை நம்ப மாட்டீங்களான்ற மாதிரி. நம்ம தப்பு, நம்ம விஜய் தேனாகுடி தம்மா துண்டு நேது மேல வச்ச நம்பிக்கை. அந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் வந்து வேணாம், ஹிண்டா வேணா வச்சுக்கலாம். லேப்டாப்பை சுற்றி ஹிண்டா ஒட்டி வச்சுப்பாங்க, ஸ்டிக்கர் நோட்ஸ் அங்கங்க ஸ்டிக்கி நோட் ஒண்ணா ஒட்டி வச்சுட்டு அந்த ஹிண்ட்டை வச்சு ஹிண்ட்டுக்குள்ள நீங்க பேசணும் விஷயம். அந்த ஹிண்ட் டக்குன்னு பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட இப்போ ப்ராஜெக்ட்னு ஹிண்ட் வச்சிருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பற்றி சொல்லவே இல்லை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது நாங்கள் போய் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. மறந்துட்டேன்னு சொன்னா டக்கு நான் ப்ராஜெக்ட் விட்டுட்டேன், ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி. அந்த மாதிரி மோஸ்டா காமனான திங்கிங் நான் சொன்ன மாதிரி நான் ஆனஸ்ட் தான். அவன் கேட்குற கொஸ்டினுக்கு ஆனஸ்டா பதில் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்லிட்டா மோஸ்டாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க அங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களை வந்து செக் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. அது எப்படின்னா நீங்க என்ன செக் பண்ணுங்கன்னு சொன்னா செக் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான டெக்னிக் தான். கான்ஃபிடென்ட்டா நீங்க பதில் சொன்னாவே வந்து அவன் செக்கிங்க்கு அவ்வளவா போக மாட்டான். நீங்க வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி வெள்ளமான போய் சொல்ல மாட்டாங்க. பேசிக்கான டெக்னிக்கல் தியரி கொஸ்டின்ஸ் கேட்டா அதை நீங்க சூப்பரா எக்ஸாம்பிள் வச்சு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. ஆமா, இது வந்து எனக்கு இன்னைக்கு நடந்தது. இது எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க, அது போதும். எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் நம்மளுக்கு புரிஞ்சுதான் பார்க்க மாட்டான், அவனுக்கு அங்க புரிய வைக்கணும். அவன் முட்டா பையன் மாதிரி உட்காந்து இருப்பான், அவனுக்கு எல்லாமே தெரியும், நீ எனக்கு எப்படி புரிய வைக்கிற அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா போதும். ஒரு கரண்ட் சினாரியோ வச்சு இப்போ நடக்கிறத வச்சோ இல்லை அதுக்கு ரிலேட்டடா எது இருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளும் சொல்ல தெரியணும். அதே மாதிரி டெஃபினிஷனே நீங்க சொல்ல தேவையில்லை, ஏன்னா நான் டெஃபினிஷன் சொன்னது வந்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது எப்படி சொன்னா வந்து டெஃபினிஷனே சொல்லாம எப்படி சொன்னா கிளீன் அண்ட் கிளியரா சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா இவன் அந்த அளவுக்கு அதை ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஓப்பனிங். இப்போ டக்குன்னு என்கேப்சுலேஷன்லாம் என்னன்னு சொல்லியிருப்பானா இட்ஸ் டேட்டா ஹைடிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரே லைனில் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஸோ அவன் வந்து இந்த நீங்கள் ப்ராசஸில் இவ்வளோ பதிச்சிருக்கான் விஷயத்த ஒரே லைனில் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி இருந்தாவே வந்து போறோம். அவன் வந்து பின்னாடி கோடிங்க்கெல்லாம் போகவே மாட்டான், இங்கேயே முடிச்சுப்பாங்க மோஸ்டா. அது ஒரு அட்வான்டேஜ். நீங்க தேவையில்லாம இங்கெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் திக்கிறது கொலைகிறது மாதிரி இருந்தீங்கன்னா அவன் சரிப்பா இதுல ஓரளவுக்கு உனக்கு இதுல பர்சன்டேஜ் கம்மியாயிடும். கோடிங்ல நீ மாஸ் பண்ணுவேன்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு வைப்பான் ஆப் ஒன்று பெருசா பாப்பா டக்குன்னு ஒரு கோடிங் கொஸ்டின் கொடுத்து ப்ராப்ளம் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுப்பா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. கூட ஆள் இருந்தா தப்பிச்ச இல்ல சிக்கன செதறின மாதிரி ஆயிடும். அதெல்லாம் வந்து நேர்லலாம் போனீங்கன்னா அவன் தான் ஓடவும் முடியாது ஒளியும் முடியாது நேர்ல, அந்த மாதிரி ஆயிடும். மோஸ்டா ஆனா கம்பெனி வந்து சின்டாக்ஸ் கூட பார்க்க மாட்டான், லாஜிக் தான் எதிர்பார்ப்பான். லாஜிக்னு கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணாலே போறோம். ஹெச்ஆருக்கு ஒன்னும் கேட்க மாட்டேன் பெருசா, ரீலோகேட் கேட்பான். ரீலொகேஷனுக்குலாம் ஓகே சொல்லணும், ஷிஃப்ட் ஓகே, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவியாப்பா, நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவியாப்பா, ஓகே ஓகே நைட் ஃபுல்லா சீரிஸ் பார்ப்பேன் சார், நைட் ஃபுல்லா வேலை செய்யறேன் சார். இங்க வந்து உங்க ஆட்டிடியூட் வந்து சில இடத்துல தான் காட்டணும். அவன் எப்படின்னா ஆட்டிடியூட்னா வந்து இன்டர்வியூல வந்து எப்பவுமே வந்து சாரி கேட்கக்கூடாது. எப்பவுமே நீங்க வந்து நீங்களே தப்பு பண்ணி லேட்டா வந்தா கூட வந்து அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுன்னு யோசிக்கணும். இப்போ 1 மணிக்கு இன்டர்வியூன்னா நீங்க ஒரு 1:10 தான் போயிட்டீங்க, அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதை வந்து இது பண்ணணும். நான் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் டக்குன்னு நான் மறந்துட்டேன் டைமு,
டக்குன்னு இப்போ ஞாபகம் வந்துச்சு பார்த்தா 10 நிமிஷம் டக்குன்னு உள்ள வந்து அந்த மாதிரி அதை ஸ்ட்ரென்த்தாக மாட்டோம், சாரின்னு சொல்லாம ஸ்ட்ரென்த்தாக மாற்றி உள்ள போகணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுதான் வந்து ஆட்டிடியூடாக இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டிடியூடாக வந்து சரி உண்மைதான் ஷிஃப்ட்டு சொல்றான் நான் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ண முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவேன், லொக்கேஷன் நீங்க ஒத்துக்கிறாங்க அந்த மாதிரி தான். லொக்கேஷன்லாம் என் வீட்டில் தான், என் வீட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேபி லொக்கேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் அதை எப்படி கன்வின்சிங்காக பண்ணணுன்றது இருக்கு. அவன் வந்து இவன் சொல்கிற ரீசனே வந்து அக்செப்டபுளாக இருக்குது அந்த மாதிரி சொல்லணும். அதுதான் ஆட்டிடியூட் இருக்கணும். ஆனால் நீங்கள் சில பேர் இந்த யூடியூப் வீடியோலாம் பார்ப்பானுங்களே, ரைட் ரைட் சம்திங் அந்த மாதிரிலாம் எந்த இன்டர்வியூமே இருக்காது, கைத்து மேலே ஆச்சு. ரெசியூம் இல்ல சொல்லுப்பா எனக்கு பானிபூரி பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னா சரி ஓகேவா போய் ஒரு 2 பிளேட் சாப்பிட்டேன் வீட்டுல போய் போட்டுன்னுவான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆட்டிடியூட். எப்படின்னா வந்து இது எப்படி இருக்குன்னா வந்து ஆல்ரெடி முன்னெடுக்கவே வந்து கஷ்டப்பட்டு படிச்சு கிளியர் பண்ணி அங்கே அவ்வளோ தூரம் கிளியர் பண்ணி தான் வந்து ஒரு ரெக்ரூட்டர் லெவலுக்கு வந்திருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஆட்டிடியூட் காமிச்சா அவனுக்கு காண்டாகுமா ஆகாதா? ஸோ வந்து எப்பவே வந்து அவங்கள வந்து நம்ம ட்ரிகரே பண்ணக்கூடாது. அவங்க வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருந்தாதான் நல்லது. நிச்சயம் வெற்றி நிச்சயம். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஆன் கேம்பஸ் சைடாக போவோம். ஆஃப் கேம்பஸாக இருந்தால் எப்படி? அது வந்து என்னோட உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஆஃப் கேம்பஸ் அதாவது எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் நான் சொல்கிறேன் வந்து ஆன் கேம்பஸ் இன்டர்வியூனா வந்து ஈஸி. அதாவது கம்பெனி வந்து உங்களை நம்பி வந்திருப்பாங்க, அதாவது கம்பெனி வந்து காலேஜை நம்பி வந்திருப்பாங்க. காலேஜ் இருக்கிற தராதரம் பசங்க எல்லாம் வெயிட்டு கையாக இருப்பானுங்க, புத்திசாலியா இருப்பானுங்க. காலேஜுக்கு வராங்கன்னா வந்து அவன் காலேஜ் நம்பி வரனால அவன் எப்படி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவான், நல்லா ட்ரீட் பண்ணுவான். எப்படி சொன்னா இது இருக்கும், ரெஸ்பெக்டிவ் இருக்கும், டைமிங்லாம் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு வந்து அடுத்த இதுக்கு போகிறது இன்னைக்கு இவ்வளோ டைமுக்குள்ள முடிக்கணுன்ற மாதிரி இருப்பான். அதுவே ஆஃப் கேம்பஸ்னா நீங்கள் வந்து அவனை தேடி போகிற மாதிரி. அப்போ வந்து என்ன பண்ணுவான், நீங்கள் வாக்கிங் இன்டர்வியூ போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட்ச்மேனே உள்ளே விடுறதுக்கு யோசிப்பான். உங்ககிட்ட பெர்மிஷன் லெட்டர் இல்லைன்னா உள்ளே போக முடியாது. கஷ்டப்பட்டு பெர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கி ஒரு ரெஃபரல் வாங்கி உள்ளே போனீங்கன்னா போயிட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ காலைல 10 மணிக்கு அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிசல்ட்டே கொடுக்காம ஈவினிங் 7 மணி வரைக்கும் உட்கார வச்சு இல்லைப்பா ஹெச்ஆர் ஃப்ரீ இல்லை, அது மட்டும் இல்லாமல் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி வி வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லி அனுப்பிடுவான். பார்த்தா கெட் பேக்கே ஆக மாட்டான். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன் வாக்கிங் இன்டர்வியூ ஆஃப் கேம்பஸ்ன்றது வந்து மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த ஆஃப் கேம்பஸையும் இப்போ ஈஸி பண்ணுற மாதிரி உள்ளே வந்திருக்கிறது தான் இந்த என்கியூடி, டிசிஎஸ் நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட். ஸோ அதை நம்பி வந்து ஒரு 8 கம்பெனி, அதாவது அந்த என்கியூடியை பேஸ் பண்ணியே ஒரு 8 கம்பெனி எடுக்கிறாங்க. லைக் எப்படி இப்போ டாப் கோடர்ஸ் லிஸ்ட்டை வச்சு இப்போ கம்பெனி எப்படி வராங்களோ அது ஒரு எக்ஸாம். அது ஒரு அதில் வந்து ஆப்டிடியூட் கோடிங் இருக்கும், லாஜிக்கல் எல்லாமே இருக்கும். எக்ஸாம் பற்றி சொல்லலாம். அதுதான் இப்போ அந்த எக்ஸாம் நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் வச்சு சில கம்பெனிஸ் வருவாங்க. நீங்கள் வந்து இது கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து நாங்கள் உங்களை வந்து நாங்கள் இன்டர்வியூ கூப்பிட்றோம் வாங்கன்ற மாதிரி. அதாவது இதோட குவாலிட்டியை நம்பி ஒரு 7-8 கம்பெனி இருக்குன்னு சொல்லி இருக்கு. நீங்கள் போயிட்டு இப்போ கூட என்கியூடி செக் பண்ணி அதை என்கியூடியோட ரிசல்ட்டை வந்து எந்தெந்த கம்பெனிலாம் வந்து எடுத்துப்பாங்கன்றதை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ என்கியூடியில் வந்து என்னென்ன இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி ஆப்டிடியூடில் வந்து ரீசனிங், மேஜிக்கல், வேர்பனு எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல்லையும் எக்ஸ்ட்ரா 2 சைடு சூடோ கோட் டைப்பும் இருக்கும், பேசிக் தேரியும் இருக்கும், அதுக்கப்புறம் கோடிங்கும் இருக்கும். ஆனால் என்கியூடியில் ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் என்ன வந்து நீங்கள் ஆப்டிடியூட் சைடில் வெயிட்டாக இருந்து செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா கோடிங் ரன் பண்ணனா கூட வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 கோடிங்கும் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போஸ்ட், அதாவது டிஜிட்டல் இன்டர்வியூன்னு வாங்க. அது வந்து ஆஃப் கேம்பஸில் நீங்கள் போனீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக டிஜிட்டல்ன்றது வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து சில ரெப்யூட்டட் காலேஜஸ்க்கு வந்தால் வந்து அந்த ப்ரீமியம் ரோல் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா ஆனால் நீங்கள் 2 இது கிளியர் பண்ணுறதும் பண்ணியும் போகலாம், இன்டர்வியூக்குள்ளே போகலாம். இல்லை இதில் செக்ஷனல் கட் ஆஃப் ஆப்டிடியூடில் வந்து மோஸ்ட் அப்போ 15 இருக்குன்னா ஒரு 12 கரெக்டுன்ற மாதிரி போனீங்கன்னா கூட உள்ளே போயிடலாம். அப்புறம் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வந்து எப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு காமன் இது ஆனஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் தான் அவங்க மேஜர் பாயிண்ட்டு. அதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அழகாக தலைவங்க வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் திங். அதே மாதிரி ஆனால் இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமான ரவுண்ட் இருக்காது. ஏன்னா வந்து
எல்லா ரெக்ரூட்டர்ஸ், அதாவது டெக்னிக்கல், ஹெச்ஆர், மேனேஜரல் எல்லாருமே ஒரே இதில் வந்துட்டு ஒரே ரவுண்டு எல்லாரோட கேள்வியும் கேட்டு ஒரே ரவுண்டு முடிச்சிடுவாங்க. டிசிஎஸ் ப்ரோமோட் பண்ணுறியா? இல்ல டிசிஎஸ் ப்ரோமோட் பண்ணுறியா? இல்லை, இதை ஏன் சொன்னேன்னா ஆஃப் கேம்பஸ் வந்து நீங்கள் வந்து ஆனால் ஆஃப் கேம்பஸ் தப்பவே வந்துட்டோம். நான் என்ன பண்ணணும்னா வந்து இந்த டிசிஎஸ் என்கியூடி அப்ளை பண்ணி அதை எழுதி போனீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இந்த அளவு கஷ்டம் இருக்காது. எக்ஸாமுக்கு படித்து ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமை கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிட்டு போகலாம். இது எவ்வளோ ஈஸி ப்ராசஸ் ஆகுது. நீங்கள் போயிட்டு ஒரு கம்பெனிக்கு போனால் அவன் வந்து பெர்மிஷன் லெட்டர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும். வந்ததுக்கு அப்புறமா மறுநாள் கிளம்பி அந்த கம்பெனிக்கே போய் இன்டர்வியூவில் உட்காந்து நாய்ப்படாத பாதி பார்த்து பெஸ்ட். இந்த மோஸ்ட்டாக இப்போ வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே இன்னொரு கிராக் பண்றதுனால கூட யாரும் உட்கார வச்சு அழகாக கிளியர் பண்ணி போயிடுங்க. பெஸ்ட். இது வந்து ஆன்லைன்ல இருக்கிறவருக்கு இது ஒரு அட்வான்டேஜ். இன்கேஸ் நீங்க வந்து கொரோனால போய் நீ கம்பெனி நேரா வந்து அட்டன் பண்றான்னா அது வந்து உங்களோட சாமர்த்தியம் தான், அது உங்களோட ஹார்ட் ஒர்க்ல தான் இருக்காது. கோர் ஃபீல்டுக்கான இது எப்படி இருக்கும்? கோர் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிஸ் தான் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு இல்லைன்னா அந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டெஸ்ட்டு நடத்துவாங்க. அது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்டு பொறுத்து. கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஆனால் அவங்க சைடு ஆஃப் டெக்னிக்கல் சைடில் கொஸ்டின் இருக்கும். அதை கிளியர் பண்ணால் இன்டர்வியூ அவங்க சைடு போகும். அவங்க சைடில் வந்து மோஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா அவங்க சைடில் வந்து பேசிக் தான். அந்த சைடில் வந்து இந்த மாதிரி கோடிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அதனால வந்து கோடில் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு பசங்க தெளிவாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஈஸி எடுத்துட்டா கூட சர்க்யூட் டயக்ராம் போட சொல்லுவான். ஸோ இந்த கரண்ட் வந்து இங்கே பாஸ் ஆகும், எவ்வளோ ஆம்ப் வருது அதெல்லாம் கேட்பான். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக தான். நீங்கள் அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12th படிச்சிருப்பீங்க, சர்க்யூட்டை லைட்டாக வச்சுமே கொஞ்சம் அட்வான்ஸாக லைட்டாக ஒரு ரெசிஸ்டர் வச்சு அது கேட்பான். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் காலேஜில் படிச்சது லைட்டாக பேசிக் படித்தாலே கோர் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேட்பான். இப்போ எலக்ட்ரிக்கல்னா வந்து எலக்ட்ரிக்கலோட பேசிக் டொமஸ்டிக்ல யூஸ் பண்ண நம்ம வீட்லேயே டக்குன்னு கேட்பான். இப்போ அந்த 220 வாட்ஸு அந்த மாதிரி கேட்பான். 5 ஆம்ஸ் சாக்கெட்டில் என்ன பண்ணலாம், 5 ஆம்ஸ் சாக்கெட்னா என்ன நடக்கும், எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், எவ்வளோ வோல்ட்டு, எவ்வளோ வாட்ஸ் ரன் ஆகும். இப்போ மிக்சியில் 750 வாட்ஸ் மிக்சி இருக்குது, 1000 வாட்ஸ் மிக்சி இருக்குது. அது வந்து யூபிஎஸ்ல எதுக்குமா எதுக்காதா, யூபிஎஸ்சிக்கு எந்த ஏஹெச் இன்வெர்ட்டர் தேவை, எந்த ஏஹெச் பேட்டரி தேவை, இதெல்லாம் டொமஸ்டிக்கான பேசிக் கொஸ்டின். இதையே தெரிஞ்சுக்காம நீ வந்து ஐ பவர்ல மட்டும் போய் என்ன பண்ணுவோம், டொமஸ்டிக்கு ஒரு பேசிக்கே உனக்கு தெரியும்னா ஐ பவர்ல, அதாவது அப்போ கம்பெனினா பெரிய பவர்ல ஒர்க் பண்ணுவாங்க கோர்ல, அங்க போய் நீ என்ன பண்ணுவ, அங்க போய் மொத்தத்தையும் போட்டு கொளுத்தி போட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கோர்ஸ் செய்து போவோம். அதை தாண்டி மோஸ்டான நுணுக்கம் கோர்னா வந்து உங்களுடைய அந்த கம்பெனிக்கு அதான் நீங்க படிச்ச மெக்கானிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் கோர் எதுன்னு. ஸோ ஈஸினா இது எதுக்கு தெரியும் கோர். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் நீங்க வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்தாலே பாயிண்ட் ஆஃப் இதுல ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டு அழகா பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆயிட்டு அழகா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். சரி, போனா வேணும் பிளேஸ்மெண்ட் கிளியர் பண்றது பத்த பேசுறதுனால வந்து இந்த எபிசோட் உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். மேபி இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் அதுக்குள்ளே போய் எப்படி கிராக் பண்ணுறதுன்ற மாதிரி ஐடியா வேணும்னா மேபி ஃபியூச்சர் சீரீஸ்னா பண்ணுவோம். இல்லை கேளுங்க. இல்லை எதனா டவுட் பிளேஸ்மெண்ட்ஸில் எதனா டவுட்டாக இருந்தாலும் ஏதர் இங்கே வந்து மெசேஜை ட்ராப் பண்ணலாம். இன்ஸ்டாவில் மெசேஜ் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிறோம், பண்ணிடலாம். ஸோ கடைசியாக பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணுவோம். காஸ்ட்ல எதிர்பார்க்க மாட்டோம். பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்ட் ஆஃப் கேம்பஸ்ல வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்ட்டா இருக்கும். ஸோ அதான் இப்போ கடைசியாக பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி எல்லாத்தையும் டக்குன்னு ஒரே இது நம்ம நான் நார்மலாக சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஆனஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். அப்புறம் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்துக்கணும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்து அந்த ப்ராசஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை மட்டும் படித்து சொன்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஊப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், டிபிஎம்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்து அதுக்கு மோஸ்ட் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ணணும்னு. இப்போ நாங்கள் சொன்னது நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லலாம், அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணுங்க, என்ன கொஸ்டின் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணாலே அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம், அந்த மாதிரி அந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு நாளைக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா, ஆனால் நாளைக்கு இன்டர்வியூஸ்லாம் நாளைக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா போயிட்டு அது எப்படி இருக்குன்னா ஷார்ட் டைம் மெமரினா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ டக்குன்னு நீங்கள் படிச்சதே கொஸ்டினாக வரும். ஏன்னா அவங்க சொன்ன டாபிக் அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணதான் நீங்கள் வந்து அந்த டாபிக் இதுதான் கேட்க போகிறாங்க. இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களாம் கேட்டால் என்ன கேட்க போகிறாங்க, என்ன கேட்க போகிறாங்கன்னா தெரியாதுன்னுவாங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு வந்து இப்போ ஊப்ஸ் தான் கேட்க போகிறாங்க, டிபிஎம்எஸ் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு நேரம். அதுக்குள்ளே இப்போ இதுதான் நம்ம படிச்சிட்டோம்னா டக்குன்னு அதை கேட்பாங்க, நீங்கள் படிச்சதே கேட்பாங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ அந்த பாயிண்ட்ஸ் சொல்லணும். கடைசியாக வந்து என்ன சொன்னா ஒரு இன்டர்வியூ எப்படி முடிக்கணும்னா வந்து ஹேவ் அ நைஸ் டேன்ற மாதிரி முடிச்சு பாய்லாம் சொல்ற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் கண்டிப்பா வந்து எனி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. எனி கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பா வந்து நோ கொஸ்டின்ஸ்னு சொல்லாம ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பெனி ஏன்னா நீங்க அதை ரிசர்ச் பண்ணாதான் அந்த கொஸ்டினே கேட்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காகவாச்சும் அந்த ஃபார் ரிசர்ச் எக்ஸாம்பிள் பண்ணணும். வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து வேலை செய்யணும், உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஆஸ் எ ஃப்ரெஷரா நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஸோ அவங்கள நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டா ஸோ ஓகே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல கம்பெனில சொல்லி அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ஒரு ஒரு நல்ல கான்வோ இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள்னா அவங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரோல் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வேற ஒரு ரோல்ல வந்து இன்னும் ஸ்பெஷலிஸ்ட், இந்த ரோல் ஓகே ஆனா வேற ஒரு ரோல்லையும் ஸ்பெஷலிஸ்ட்னா நீங்க கேட்கணும், நான் வந்து இந்த ரோல் நான் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நல்லா ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன், எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். ஸோ மேபி உள்ள போயதுக்கு அப்புறம் வந்து நான் ரோல் சேஞ்ச் அந்த ரோலுக்கு வந்து என்னால் ஸ்விட்ச் ஆக முடியுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஓ இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கான். அந்த ரிசர்ச் தான் மேட்டர்ஸ். கம்பெனி பற்றி இவனை தெரிஞ்சுக்கணும்னு பண்ணியிருக்கான் ஒரு ஆசை, அவன் வந்து நம்ம மேலே ஆசையா இருக்கான், அந்த ஆசை என்னன்ற மாதிரி பார்ப்பாங்க. சரி ஓகே ரைட். இதுதான் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தை ரிசர்ச் பண்ணு, கம்பெனி பற்றி இன்டர்வியூ பற்றி ரிசர்ச் பண்ண போதும். அவ்வளோதான். ஆனால் இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ரெடி பண்ணிக்கோங்க. ஆமாம், போயிட்டு அங்கே போயிட்டு பிள்ளைங்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேச கொஞ்சம் ஃபார்முலா, கொஞ்சம் வந்து சில வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுங்க. கொஞ்சம் இன்டர்வியூக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு ஃபார்மல் வேர்ட்ஸ் எதனா ஒன்றும் இல்லை, பேசிக் இன்டர்வியூ யாருன்னா பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கேளுங்க இந்த வேர்ட்ஸுக்கு வந்து எது யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொலைட்டாக கொஞ்சம் டிசிப்ளினாக பேசலாம். அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பேசியிருக்கோன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வரும். ஸோ இன்டர்வியூ வந்து சூப்பராக போகும். அதான் இந்த மேஜர் அந்த பேரியர் இதுவாக இருக்கேன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்கும். ஆனால் அவன் கேட்குற கொஸ்டினுக்கு டக்குன்னு இவனுக்கு வந்து ஐடியா அதை பற்றி தெரியும், அதை சொல்றதுக்கான இது இருக்காது. இங்கிலீஷ் ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி நர்வஸ்னஸ் இல்லாமல் இது பண்ணிட்டேன்னா கிளியர் பண்ணிடலாம். எங்களுக்கு பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் பேச சொல்ல எத்தனை ரீடேக் பண்ணி எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது போலதான் இதுவும். இப்போ நாங்கள் எப்படி ஜாலியாக பேசுறோமோ அது போலதான் இன்டர்வியூ. நீங்க ஜாலியாக பேசுங்க போதும், பாட்காஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு நாங்கள் பாட்காஸ்ட் பண்ண சொல்ல வாங்க, பாட்காஸ்ட் வாங்க, கொலை பண்ணலாம், பேசலாம், அந்த மாதிரி தான். ஸோ நிறைய ஓரளவுக்கு வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டோட குரூப்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா வளர்த்துக்கிட்டிங்கனாவே யாரை வேணா எப்படி வேணா அணுகலான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது நம்ம பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. ஆமாம். ஸோ முடிச்சுக்கலாம், ரொம்ப ஓவராக பேச. ஸோ ஆனால் எல்லா பிளேஸ்மெண்ட் எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்ல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, ப்ரோ நான் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆயிட்டேன், உங்களால தான் செலக்ட் ஆனு ஒரு வார்த்தை நீங்க போட்டீங்க, அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே, சைன் அப் ஃப்ரம் பீரஸ் அண்ட் பிராணி. இது உங்க பிளேஸ்மெண்ட் கோரிஸ். இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன்.